Example 9.20. The following data gives that a reading for 8 samples of the size 6 each in the production of a certain product. Find the control limit, அதாவது எக்ஸ் டபுள் பார் ஞாபகம் வச்சுக்கணும். யூஸிங் த மீன் சார்ட் அப்படின்ட்டு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் சாம்பிள் கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் n ஈக்குவல் டு 6 கொடுத்தோமோ 1 2 6 தானே கொடுத்துருக்காங்க அப்சர்வேஷன். அப்போ 6 எழுதிக்கிறோம். A2 ஈக்குவல் டு 0.483 அப்படின்ட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ நம்ம கொடுத்ததுலேருந்து அந்த டேபிள் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போது எடுத்து எழுதிட்டு அந்த மீனெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணோம்னா எவ்வளோ வருது, இந்த 1 2 3 4 5 6 சாம்பிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1971 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதேமாரி மீனை டோட்டல் பண்ணவுடனே அடுத்தது என்ன செய்யணும், ரேஞ்சையும் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். அதுவும் 162 அப்படின்னு நம்மளுக்கு வருது. புரியுது இல்லைங்களா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் த கண்ட்ரோல் லிமிட் ஃபார் த எக்ஸ் பார் சார்ட் இஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் லிமிட்னு சொல்லும்போது எக்ஸ் டபுள் பார் தான் கண்ட்ரோல் லிமிட் இல்லைங்களா. இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார். சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லும்போது எது, இதுதான் சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார். புரியுதுங்களா. அப்போ கீழே கொடுத்துருக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், அது என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் n அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா. இப்போது இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் அப்படின்னா 1971 டிவைட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் n அப்சர்வேஷன். அப்போ எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 அப்சர்வேஷன். அந்த எண்ணை தான் நம்ம என்ன செய்கிறோம் 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம n ஈக்குவல் டு 6 அப்சர்வேஷன் எடுத்துட்டோம்னா இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் 1971 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 328.5 அப்படின்னு நம்மளுக்கு வருது. அதுதான் எக்ஸ் டபுள் பார், அதாவது த கண்ட்ரோல் லிமிட். புரியுது இல்லைங்களா. இப்போது இது நம்ம கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்கிறோம், நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்கிறோம், ஆர் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஆர். சமேஷன் ஆஃப் ஆர்ன்னு சொல்லும்போது எது எடுக்கிறோம், இதை தான் சமேஷன் ஆஃப் ஆர் இல்லைங்களா. இது சமேஷன் ஆஃப் மீன் வந்து எக்ஸ் பார்னு எடுத்தோம். இது சமேஷன் ஆஃப் என்னது ஆர். அது எவ்வளவு 162. அப்போது n ஈக்குவல் டு எவ்வளவு 6. அப்போது 162 டிவைடட் பை நம்மளுக்கு எவ்வளவு 2 இல்லைங்களா. இந்த 6 தூக்கி போடும்போது 162/2 அப்படின்னு நம்ம போட்டு பார்க்குறோம். அது ஈக்குவல் டு எவ்வளோ வரும் நம்மளுக்கு 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ வரும், 27 டைம்ஸ் போகும் 162 6ல். அதுதான் ஆர் பார் ஈக்குவல் டு 27. அந்த ஆர் பார் தான் நம்மளுக்கு என்னது, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் இல்லைங்களா. இப்போ நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அதாவது UCL கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 இன்ட்டு ஆர் பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் டபுள் பார் தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். எவ்வளவு 328.5 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு பதிலாக நம்ம போட்டுக்கிறோம், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு ஏ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்காங்க அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. A2 எவ்வளவு 0.483 அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் ஆர் வந்து தான் ஆர் பார் தான் நம்மளுக்கு என்ன அங்கே கிடச்சிருக்கு 27. நம்ம இதையும் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம்னா UCL அதாவது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளவு 341.54 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது கண்ட்ரோல் லைன் என்னன்னு பார்க்குறோம். கண்ட்ரோல் லைன் எப்போயுமே என்ன இருக்கும், எக்ஸ் டபுள் பார். அதுதான் அந்த எக்ஸ் டபுள் பார் தான் என்னது கண்ட்ரோல் லிமிட் 328.5 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். புரியுதுங்களா. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லோவர் கண்ட்ரோல் லிமிட், அதை LCL. அது என்ன ஃபார்முலா, வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே அப்பர் கண்ட்ரோல் லிமிட்னா ப்ளஸ் வரும், இங்கே என்ன செய்கிறோம் நம்மளுக்கு மைனஸ் வரும், அவ்வளோதான். எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 இன்ட்டு ஆர் பார். அப்போ எக்ஸ் டபுள் பாருக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் 328.5 போட்டுக்கிறோம். மைனஸுக்கு ஆசிட்டிஸ் அங்கே என்ன செஞ்சிடறோம் மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். A2க்கு பதில் 0.483 அப்படின்றத அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது, ஆர் பார் எவ்வளவு 27. அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம இந்த 328ஆல் நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 315.45 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் லோவர் கண்ட்ரோல் லிமிட். புரியுதுங்களா.